இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 143 அதிகாரம் 10 வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த டிசம்பர் மாதம் முதல் நாளுமாக கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டவரே, என்னை நீங்கள் நடத்துங்கப்பா. உடைய நல்ல ஆவி என்னை சரியான வழியில், என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நமக்கு பிரியமானது என்னதுன்னு செய்கிறதுக்கு நாங்களும் கற்றுத்தாங்க. நீங்கள் தான் என்னுடைய தேவன். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி தாவீது ராஜா அந்த பகுதியில் ஆண்டவரோடு பேசுகிறார். நீரே என் தேவன். நீங்கள் மட்டும்தான் என்னுடைய தேவன். இந்த உலகத்தில் வேறு எதையும் நான் தேவனாக வைக்கவில்லை. நீங்கள் தான் என்னுடைய தேவன். என்னுடைய நல்ல ஆவியனை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி இந்த நாளில் தாவீது ராஜா தன்னை என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீரே என் தேவன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக அவருடைய பிள்ளைனா அப்படிங்கிற இதில் அவர் சொல்கிறாரு. இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட நம்ம இந்த மாதம் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்தார்லாம். நம்ம அவருக்கு நன்றி செலுத்தணும். அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த நேரத்தில் கூட 136 சங்கீதத்தை நம்ம துதி சங்கீதத்தை வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெய்வாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலேயே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவாக இஸ்ரவேலரை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சத்தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில், அந்த கடைசி நாளில் கூட ஆண்டவருக்கு நாம் துதியை செலுத்தி இருக்கிறோம். அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை துதிக்க துதிக்க அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவரை துதிக்க துதிக்க நம்முடைய பிரச்சனைகள் மாறி போகும். இந்த சங்கீதத்தில் சொன்ன மாதிரி அவர் பெரிய பெரிய ராஜாக்களெல்லாம் அழிக்கிறாரு. சிவந்த சமுத்திரத்தில் 2ஆக பிளந்து அதன் நடுவாக இஸ்ரவேல் நடந்து போக பண்ணுதாரு. இவ்வளோ பெரிய காரியங்களை செய்தார். பார்த்தீங்களா? நம்முடைய தாழ்வில் நம்ம நினைச்சாரு. நம்ம எல்லாரும் தாழ்ந்தவர்களாக இருந்தோம். ஆண்டவர் நம்மை உயர்த்தினார். நம்முடைய சத்துருக்கு கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினார். அவருடைய நாமத்தை துதிக்க மாத்திரம் நாம் என்ன செய்ய கடமைப்பட்டவர்கள். இந்த 11 மாதம் நம்மை பாதுகாத்தாரே. இந்த 12வது மாதத்தையும் காண கிருபை செய்தாரே. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தை காண கிருபை செய்தாரே. அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் துதிப்போம். முழு மனதோடு துதிக்கும் போது நிச்சயமாக அவர் நம்மை இன்னும் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதங்களின் புத்தகமே துதிகளின் சங்கீதம் தான் எல்லாமே. அதில் 136 சங்கீதம் விசேஷ விதமாக துதிக்கிற சங்கீதம். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் கூட நம்ம பார்த்தோன்னா, இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரை சோஸ்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை சோஸ்திரியுங்கள், லேவி குடும்பத்தாரே கர்த்தரை சோஸ்திரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே
கர்த்தரை சோஸ்தரியுங்கள், எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து சோஸ்திரம் உண்டாவதாக, அல்லேலூயா என்று சொல்லி துதிக்க துதிக்க கிருபை பெருகும். அந்த கிருபை என்றும் உள்ளதாக நம்மோடவே இருக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதம் மூலமாக தாவீது நம்மோடு பேசுகிறார். நாமும் இந்த மாதத்தின் ஆரம்ப நாளில் அவரை அதிகமாக துதிப்போம். இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தினவரை நம்ம துதிப்போம். இந்த மாதம் முழுவதும் நடத்த போகிறவரை துதிப்போம். புதிய வருடத்தில் புதிய கிருபைகளை அவர் காண செய்ய போகிறாரே, அதுக்காக நம்ம துதிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். செய்து கொண்டே இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நமக்கு நன்றி செலுத்துகிறேப்பா. அந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களை துதிக்கும்படியாக நீர் கூட்டிகிட்டு வந்தீங்க. இந்த நவம்பர் மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து இந்த டிசம்பர் மாதத்தையும் காண கிருபை செய்தீங்கல்லாம். இந்த மாதத்திலும் இந்த கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களையும் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய உற்றார் உறவினர்களையும், எங்களுடைய ஊழியத்தில் உள்ளவங்களையும், நாங்கள் சபையில் உள்ளவங்களையும் நாங்கள் நன்றி செலுத்தி உம்மிடத்தில் துதிக்கிறோம். அவங்களுக்கு செய்ய போய் நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும்